ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜூலை 24 வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த டைமுமே வந்து நெருங்கிடுச்சு. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து எப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் சர்டிஃபிகேட் வந்துருச்சுங்க. வேறு லெவல் கொண்டாட்டமாக இருக்குது. சென்சார் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாக வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து வரலனாலும் சென்சார் சர்டிஃபிகேட் எல்லா இடத்துலையுமே சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்சார் சர்டிஃபிகேட் வந்துருச்சு ஜனநாயகன் படத்துக்கு. எப்பா என்ன போராட்டம், எவ்வளோ நாளாக வெயிட்டிங், எவ்வளோ மாதமாக வெயிட்டிங். பொங்கல் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஜூலையில் கொண்டாட்டம் வந்து பிளாஸ்ட்டாக இருக்க போகுது. தீபாவளி, பொங்கல் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நடக்க போகுது தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து சம்பவமான ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு ஜனநாயகன் படத்துக்கு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கட்ஸ் பேசியிருந்தோம் இல்லையா, மியூட் பண்ணணும், கட் பண்ணணும்னு சொல்லிட்டு 12 இடத்துல கட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே லிஸ்ட்டுமே வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜனநாயகன் வந்து ஸ்க்ரீனை வந்து தெறிக்க விட போகுது. ஸோ வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பக்காவாக வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. வேறு லெவலில் தேட்டரெல்லாம் தெறிக்க விட போகிறாங்க. தேட்டர் எல்லாமே அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜூலை 24 ரிலீஸ்ன்ட்டு. அந்தளவுக்கு வந்து தேட்டர்ஸே பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட்டுக்காக வேறு லெவல் கொண்டாட்டம் வந்து பிகின் ஆக போகுது. செம்மையான ஒரு வெயிட்டிங்கில் இருந்து செம்ம ரிலீஃபாக இருக்குங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு அர்த்தம் மாதிரியே இருக்குது. ஏன்னா நிறைய படங்கள் வராமலே இருந்திருக்கு. அதை மாதிரி ஜனநாயகன் இருந்துருமோ அப்படிங்கிறது எல்லாரோட தாட்டாக இருந்துச்சு. இப்போ அதை பிரேக் பண்ணிவிட்டு சென்சார் சர்டிஃபிகேட்டோ வருது அப்படிங்கிறது வேறு லெவல் கொண்டாட்டம். ஸோ இத்தனை நாளாக இதுக்காக தான் வெயிட் இருந்து பிளாஸ்ட் எஃப்டிஎஃப்எஸ் வந்து எந்த அளவுக்கு பிளாஸ்ட் அமைய போகுது அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். தேட்டர் எல்லாமே தெரிக்க போகுது. ஒன் லாஸ்ட் டான்ஸ், ஒன் லாஸ்ட் மூவி, தளபதியோட மூவி, தெரியான மூவி. அதையும் பார்த்திங்க அப்படின்னா டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 3 ஹவர்ஸ் வந்து அச்சுவினோத் வச்சிருக்காரு. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா 3 ஹவர்ஸ் வந்து தளபதியை வந்து பார்க்குறதுக்கு 3 ஹவர்ஸுங்கிறது ஆக்சுவலாக அதிகமான டைம் தான். பட் 3 ஹவர்ஸ் திரையில் வந்து தளபதியை பார்க்க போகிறோங்கிறது வேறு லெவல் என்ஜாய்மெண்ட். அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜயை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.